ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அண்ணன்கிட்ட சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானமே அவர் ரூமில் அந்த மனோஜ் அண்ணா ரூமில் சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த அண்ணனே அவங்க காரில் அழைச்சிட்டு போனார். அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, ஒரு 10 நிமிஷம் தான், 2வது ஸ்ட்ரீட் தான். அதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்காந்துருந்தோம். அண்ணனும் அங்கேருந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் வந்தாங்க. அவங்களும் அண்ணன் பைக்கில் வந்தாங்க. வந்தோடனே எங்களை பார்த்தோன்னே அண்ணனுக்கு கொஞ்சம் அழுகையே வந்துருச்சு. என்னடா கார்த்தி, உடனே எதுவுமே சொல்லிக்காமல் திடீர்னு வந்திருக்க அப்படின்னோடனே, இல்லைண்ணா நான் காலையில் 9 மணிக்கெல்லாமே நான் இங்கே வந்துட்டேன். நீ பழைய ரூம் இங்கே தானே இருந்தேன், அண்ணன் வீட்டில் தானே இருந்தேன், அதனால நான் இங்கே போனேன். அப்புறம் தான் அவங்க எல்லா விவரமும் எனக்கு சொன்னாங்கண்ணே அப்படின்னோடனே, சரி வா உள்ளார வா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அழைச்சிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணி காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நல்லா பேசினாங்க. எனக்கும் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேட்சானதாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே. அப்பா என்னடா சொல்கிறாரு, வீட்டில் என்ன ஒரு இது போயிட்டுருக்கு அப்படின்னோடனே, என்னென்னமோ அடுத்த வாரம் கண்டிப்பாக நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாரு, அடுத்த வாரம் கண்டிப்பாக நீ வரணும், உனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னார். அது ஒன்றும் இல்லை, நம்ம அத்தை பொண்ணு மாலதியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க அப்படின்னோடனே, அது வேறு போயிட்டுருக்கா, நான் எப்படா அந்த வீட்டில் இந்த விஷயத்த சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ இப்போ அதை வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்களா அப்படின்னோடனே, விடுன்னு பார்த்துக்கலாம், அதெல்லாம் பற்றி ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு. சரி நீ எதுக்கு திடீர்னு கிளம்பி இவ்வளோ இதை என்கிட்ட ஃபோன் கூட பண்ணலையே நீ, என்ன விஷயம் என்ன அப்படின்னோடனே, இல்லைண்ணே அப்பாவை தான் உனக்கு தெரியுங்களா, இப்போ முடிச்சு நான் 1 year ஆகுது காலேஜ் முடிச்சு. இப்போ வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் நானும் அங்கே நிறைய இதில் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் முடியலை. எனக்கு சேலரி 10,000க்கு மேலே அங்கே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. நம்ம ஏரியாவை பார்த்தா உனக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் என்னென்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். என்னோடய சூழ்நிலை, நானும் நிறைய பேர்கிட்ட ரெஸ்யூம்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். அவள் சொல்கிற ஜாப் பார்த்திங்கன்னா 10,000 நான் 4,000 ஏற ட்ராவலிங்கே செலவு பண்ணுற மாதிரி, பெட்ரோல் போடுற மாதிரி எனக்கு இருக்குது. அது மாதிரிலாம் போனால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். நைட்டு வர 10, 11 மணி ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஜாபையுமே நான் வேண்டான்னு சொல்கிறது. அப்படி இருக்கிற டைமில் அப்பா சொல்கிறாரு, நீ இப்படியே தான் உட்கார போகிற, நீ படிச்சுட்டு எங்கே வேலைக்கு போகிறேன்னு, உனக்கு 8 லட்ச ரூபா செலவு பண்ணி நான் காலேஜ் படிக்க வச்சது வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் நான் என்கிட்ட பேசி அம்மா நம்மளுக்குள்ளே பேசினா கூட பரவாயில்ல. போன வாரம் ஒருத்தவங்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ கேட்டாங்க, என்னப்பா முடிஞ்சிடுச்சா படிப்புலான்னு. அவங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க கேட்டாங்க. உடனே இவர் ஆரம்பிச்சிட்டாரு, அவன் எங்கம்மா வேலைக்கெலாம் போகிறான், அவன் வீட்லேயே ஒரு இது மாதிரி செக்யூரிட்டி கார்டு மாதிரி போட்டுற வேண்டியதான் வீட்டை பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? வேலைக்கு ட்ரை பண்ணுறான், போகிறான் அப்படின்னு ஏதாச்சும் சொன்னால் என்னடா? அதெல்லாம் இல்லாமல் அவங்கள்ட்ட என்னை ரொம்ப இதாக பேசுகிறாரு. அவங்க என்னை பற்றி என்ன நினச்சிக்குவாங்க சொல்லு. நம்ம பிள்ளைய பற்றி நம்ம மற்றவங்கள்ட்ட பேசினோன்னா அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கங்கிறது அவருக்கெல்லாம் புரிய மாட்டேங்குதுடா அப்படின்னோடனே, சரி சரி விடு, உன் விஷயத்த விடு, வேலை தான். எனக்கு இப்போ வாழ்க்கையே இப்போ மாறி இருக்குங்கிறத அவர்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறது. விடு விடு பார்த்துக்கலாம். நான் அம்மாட்ட மட்டும் சொன்னேன், பெங்களூர் இது மாதிரி அண்ணனை தான் பார்க்க போகிறேன்னு. அவர் நான் இருந்தாலும் வீட்டில் கவலைப்பட மாட்டார், இல்லைனாலுமே வீட்டில் கவலைப்பட மாட்டார் அப்படின்னோடனே, சரி சரி பார்த்துக்கலாம் விடு விடு அதை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வா இன்னைக்கு நைட்டு சாப்பாடு வெளில போய் சாப்பிட்லாம், ஹோட்டலில் எல்லோரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நைட்டு போய் அண்ணன் ஹோட்டலில் எல்லாேருக்கும் சாப்பாடு, அவங்க மனோஜ் அண்ணன் எல்லாருமே போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு எங்கள் அண்ணி தூங்க போயிட்டாங்க. அண்ணன் என்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தான். சாரிடா, எனக்கு வேறு வழி தெரியல, மனோஜ் உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன், என்னோடய சூழ்நிலை எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னோடனே, அது புரியுது இல்லைங்கள, ஆனால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லி, என்னால் எந்த அளவுக்கு சமாளிக்க முடியுதோ அதை தானே நான் சமாளிக்க முடியும். அதுக்கு மேலே என்னால் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் எப்படி சமாளிக்க முடியும், நல்லா யோசிச்சு பாருங்கள் அப்படின்னோடனே, சரி ஓகே ஓகே பார்த்துக்கலாம் விடு, நான் என்ன பண்ணுறது, எல்லாம் ஒரு சூழ்நிலை தான் எல்லாருக்குமே. இப்போ நானே நேற்று ஊரில் இருந்தேன், இன்றைக்கி நான் கிளம்பி வரலையா அவர் பேசுனதுக்காக, எல்லாமே அப்படி தான் இருக்கும். நீ அதனால் எதை பற்றியும் நீ ஒன்றும் கவலைப்படாத. கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும், அதை நினச்சி நீ எதையும் குழப்பிக்காதண்ணே, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது தான் அப்படின்னுட்டு அப்புறம் நான் கொஞ்சம் ஆறுதலாக பேசினேன். ஏன்னா நம்மளும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்மளும் இதாக பேசணுன்னா, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, கண்டிப்பாக அவனுக்கு இன்னுமே மனசு கவலைப்படுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் ஓரளவு அவனுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்துகிற மாதிரி, விட நீ அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன்.
இப்போ எதுக்காக நீ வேலைக்காக தானே வந்திருக்கேன், நானும் என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் சொல்லி வச்சுருக்கேன்டா, மனோஜ் ஆஃபீஸ்லேயும் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு, என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃபீஸ்லேயும் 2 பேர்ட்ட வந்து சொல்லி வச்சுருக்கேன். நீ நாளைக்கு போயிட்டு காலையிலேயே உன்னோட இதெல்லாம் ரெஸ்யூம்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு மனோஜ் ஆஃபீஸ்க்கு நாளைக்கு போ. அவனும் சொல்லியிருக்கான், அது போய் அட்டன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் சொல்கிற 2 ஆஃபீஸ்க்கு போய் அட்டன் பண்ணு, எது கிடைச்சாலும் ஒரு 25க்குள்ளே உனக்கிட்ட சேலரி வந்துடும், அது உனக்கு போதும் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு 1 or 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன்னா கொஞ்சம் ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு அப்படின்னோடனே, நானே இங்கே வர்றப்ப வெறும் 18,000 19,000 சம்பளத்துக்கு தானடா வந்தேன், இப்போ நல்லா ஓரளவு சம்பாதிக்கணும் இல்லையா, அதனால முதல்ல கம்மி சம்பளத்துக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எதை நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னோடனே, இல்லை இல்லைண்ணா அதெல்லாம் ஃபீல்லாம் பண்ணலை, இருந்தாலும் வந்து மனசுக்குள்ளே கொஞ்சம் வந்து பார்ப்போம் ஏதாச்சும் நல்ல வேலையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து இது பண்ணிவிட்டு நான் நாளைக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட சொன்னேன்.